నమస్కారం, బాగున్నారా? చాలా టైం అయింది, బట్ మీరు స్టిల్ వెయిట్ చేస్తున్నారు. మన అందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. ఎప్పుడో కాలేజ్ ఫంక్షన్స్ అంటే సరే நான் தமிழ்ல பேச போறேன். ఇది కల్చరల్స్ కదా, రేపు లేకపోతే 2 రోజుల తర్వాత నేను వస్తాను. ఓకే, వచ్చి Mahalakshmi garu, thank you so much for having us here, for having this wonderful audience, for having this beautiful stage for us, for our event. ஆக்சுவலி இங்கே வந்து சும்மா ஜாலியாக அப்படியே நின்றுட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு தோணுது. அப்படி பண்ண முடியாதுல்ல, இதை சொல்லி தான் ஆகணும். பட் இன்றைக்கி சில பேர் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம படத்தை பற்றி சொன்னாங்க. எனக்கு அதுதான் தோணுது. இன்றைக்கி என்னவோ எனக்கு தெரியல, நம்ம பேசுகிறத விட படம் பேசிட்டோம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் படத்தில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யோசிங்க. ஐ திங்க் இட் பி அ ஃபில்ம். என்னப்பா சார் அங்கே கூப்பிடுறாங்க சார். நான் வரேன் ஒன்ஸ் வரேன். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே couple of thanks. First of all, Abhishek and Kiki, thank you so much. இவங்களை வந்து எங்கள் டான்ஸ் சின்ன குழந்தையிலேருந்து நான் தெரியும் எனக்கு. அவங்க அம்மா வந்து எனக்கு டான்ஸ் டீச்சர் ஜெயந்தி அக்கா. அண்ட் அவங்க ஆக்சுவலி கால் மலையாளி, பாதி தெலுங்கு பாதி தமிழ். பட் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ. எந்த மேடை ஏறினாலும் இது நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். And your energy is infectious. And Abhishek, I always ask him அந்த வார்த்தை ஜாலம் அது எப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் ஒவ்வொரு இதுக்கும் தேங்க்யூ அபிஷேக் ஃபார் ஒன்ஸ் அகேன் ஹோஸ்டிங் ஆர் ஷோ. எனக்கு வந்து இந்த படம் பற்றி பேசணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சித்தா வந்து ஒரு படம் பார்த்தேன். சித்தான்ற படம் பார்த்ததுலேருந்து எனக்கு டைரக்டர் அருண்குமார் நான் அவரை நான் கூப்பிட்டதே கிடையாது, சித்தான்னு தான் கூப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஃபில்ம், வாட் அ ஃபென்டாஸ்டிக் டைரக்டர். அவர் பண்ண எல்லா படங்களுமே, சேதுபதியாக இருக்கட்டும், லக்ஷ்மியும், இது அந்த பன்னேரும் லக்ஷ்மியும் இருக்கட்டும், எந்த படமாக அவர் பண்ணாலும் அவர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாரு. அண்ட் ஐ ஆல்வேஸ் லைக் ஹிஸ் ஒர்க். சித்தா பார்த்துட்டு நான் விழுந்துட்டேன். எனக்கு வந்து இந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு, அவரோட உடனே ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் தட் இஸ் வீரதீர சூரன். அண்ட் தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த படம் வந்து என் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வேறு மாதிரி ஒரு படம் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி படம் பண்ணோம் நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவர் சொன்ன நாட் எனக்கு புரிஞ்சிச்சு, அவரோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு தெரியும் that அவர் அது மாதிரி பண்ண போகிறாரு. நாங்கள் 2 பேரும் ஒரே பேஜில் இருந்தோம். ஃபேன்ஸுக்காக ஒரு ரகலையான ஒரு படம், ஆனால் ஒரு எமோஷ்னலான ஒரு படம். நான் எப்பவுமே சொல்கிறேன், சேதுபதி மாதிரி இருக்கணும், ஆனால் சித்தா மாதிரி அதில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீரதீர சூரன். இது உங்களுக்காக பண்ண படம். அண்ட் இந்த பயணத்தில் என்னோட அருண் இருந்தாருன்னு நினைக்கிற போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பலமாகவும் இருந்துச்சு, ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு. அருண், ஐ திங்க் ஐவ் காட் அ ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப். அவர் ஒரு நண்பரா, ஒரு தம்பியா எனக்கு தெரியல. இஸ் சச் அ குட் பர்சன். லைக் எஸ்ஜே வந்து ரொம்ப அழகாக சொன்னார், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு இந்த தூக்க கழகத்தில். கைஸ் எல்லாரும் எஸ்ஜேக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓ போடுங்க ப்ளீஸ். அவர் பார்த்தீங்களா, இப்போவும் அழகாக இருக்கார், அது வேறு விஷயம். அப்படியே சொக்கி, ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, தூங்கவே இல்லை, கண்டினியூஸ் ஷூட். இப்போ முடிச்சுட்டு 2 மணி நேரம் டப்பிங் பண்ண போகிறாரு எங்கள் படத்துக்கு. అది తమిళ్లో కూడా இல்லை, తెలుగులో చేస్తున్నారు ఇప్పుడు. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பாவம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு, எஸ்ஏ யுவர் ராக் ஸ்டார். அண்ட் நானும் கெடுத்திருக்கேன். நான் அவர் சொன்னார்ல, நான் நைட் ஃபோன் பண்ணி 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்போது நீங்கள் தூக்கமெல்லாம் தான் இருந்திருப்பீங்க. I'll come back to you later, but I want to say all these people are there in the movie and it is such a great thing. சித்தா நால இந்த படம் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்களோ அது இருக்குது, அது நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. இந்த படத்துக்கு எங்களோட எப்படி நாங்கள் இதை பேஷனட்டாக இந்த படத்தை ஃபீல் பண்ணோமோ அதே அளவுக்கு ரியாவும் ஷிபுவும் வாட் ஹேப்பன் எஸ்ஜேவா நான் சொன்னேன்ல, அந்த டாபிக் பாதியில் நிப்பாட்டிட்டேன், அதை சொல்லிட்டு போதா திருப்பி வந்தேன். விக்ரம் சார் நிறைய மல்டி டாஸ்கிங் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. தூளில் இருந்த விக்ரம் சாரை திருப்பி வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணி வேற மோடில் கொடுத்துருக்காரு அருண்குமார் சார். விக்ரம் சாராவே நிறைய படம் பண்ணணும் சார். தட்ஸ் மை விஷ். ஆஃப்கோர்ஸ் எஸ்ஜே, தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஃபேவர், நீங்கள் போங்க. இல்லை, நீங்கள் லேட் ஆச்சு, நீங்கள் போங்க, கிளம்பு, பாய். பட் உங்களை பற்றி பேசுகிறது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்து, ஏன்னா நான் அதை பேசி ஆகணும். பாய். அதையும் சொல்லிட்டேன் இப்போவே.
நீங்க போங்க, நான் சார் பேசிட்டு லைவ் நான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன், வண்டியில கேட்டுட்டே போங்க. சார் லைவ் போயிட்டு இருக்கு, அப்படியே பார்த்துட்டே போலாம். அப்படியே பார்த்துட்டே போலாம் சார். லைவ் போயிட்டு இருக்கு. யா என்னது மைக்கா? லைவ் போயிட்டு இருக்கு. ஓ, phone live அப்படியே போயிட்டு பார்த்துட்டே இருக்கா? போலாம். ஓகே, பாய் எஸ்ஜே. எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். நான் ஃபஸ்ட்டே அவங்கள வந்து ஃபோட்டோ செஷன் எடுக்கிற போது வந்திருந்தாங்க. சின்ன பொண்ணு, ஒரு கேமரா வச்சுட்டு அமைதியாக இருந்துச்சு. நான் வந்து இந்த பொண்ணு இவங்க தான் ப்ரொடியூசரா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரீல்ஸை பார்த்தேன், பயங்கர கலக்கல். இப்போ ஸ்டேஜில் வந்து ஐ திங்க் நீங்களே கொஞ்சம் மறந்து நாங்களே போயிட்டீங்க. மறந்துட்டோம் சார். கரெக்ட். வீரதீஸ்வரன் வைவா. How much energy, man? How do you do this? Your parents must be. அவங்க of course சித்தா கல்யாணத்துல வந்து அவங்க பயங்கரமா ஆடினாங்க. அன்னைக்கும் நான் வந்து ஒரு மாதிரி I was thinking where this energy comes from. Ria, you have a long way to go. All the very best. I hope you become a bigger producer than your father. அது கொஞ்சம் கஷ்டம், but I'm sure you'll do it. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர். அண்ட் ஷிபு ரொம்ப பேஷனேட் படத்தை பற்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் பாசிபிள். இந்த எனக்கு வந்து எப்பவுமே என் லக்கி மேஸ்கெட் வந்து ஜிவி. ஆல் இஸ் ஃபில்ம்ஸ், அவர் பண்ண படங்கள் எல்லாமே, என்னோட பண்ண படங்கள் எல்லாமே சாங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் நான் மேடையில் இல்லைனா இன்டர்வியூவில் சொல்கிற போது அவரோட இசை இன்னொரு கதாநாயகன் நான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு அவரோட இசை அதில் வந்து பயன்படுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த படங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படங்கள், அவர் செஞ்ச படங்கள் எல்லாமே. ஸோ இசை வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஜிவி ஒன்ஸ் அகேன் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஜஸ்ட் ட்ரிப்பிங் ஆன் த சாங்ஸ். அண்ட் த பிஜிஎம் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நான் என்ன ஐ டோன்ட் கிவ் யூ எனி ஸ்பாய்லர்ஸ், பாருங்கள், யூல் ரியலி லைக் இட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் விவேக், ஐ திங்க் ஹீஸ் டன் ஆல் தி சாங்ஸ் இன் திஸ். தேங்க்யூ விவேக். ஒவ்வொரு சாங்கும் அவர் நான் கேட்டுட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன், லைக் ஐ லவ் தி லிரிக்ஸ். என்னோட கிராண்ட் டாட்டர் வந்து உங்கள் சாங்ஸ் வந்து டெய்லி பாடிக்கிட்டு இருக்காப்புல. இட்ஸ் தட் கேட்சி, எஸ்பெஷலி ஐலா சாங், த லாஸ்ட் சாங். தட்ஸ் ஐ திங்க் த லிரிக்ஸ் வர் ஸோ இன்ஃபெக்ஷஸ். தேங்க்யூ. அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரபு, பாலா, ஆர்ட் டைரக்டர், செட்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தீங்க. பிரசன்னா, ஆல் ஆஃப் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டார்லிங், எவ்ரிபடிஸ் டார்லிங், ஈஸ்வர். ஈஸ்வர் வந்து அவரோட லைட்டிங் மட்டும் இல்லை, அவர் உள்ளமும் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் ஹி ஹேஸ். தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் ஆல் த, எப்போவுமே நீங்கள் கைண்ட் வேர்ட்ஸ் சொல்வீங்க. ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்பார், சார் சேதுவில் வந்து அது என்ன பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, இல்லை பித்தாமகனில் தூளில் பண்ணுற போது. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவரோட ஒர்க் பண்ணுறது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்லேயே நான் பாதி ஷூட்டிங் போச்சு. தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் ஷரஃப், தேங்க்யூ ஃபார் த கொரியோகிராஃபி ஃபார் த சாங். எவ்ரிபடி, நான் யாராவது விட்டுட்டுனா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. யூ கைஸ் ஆர் ராக்கிங். அண்ட் என்னம்மா வரேன் ஆர்டிஸ்டில் வந்து ஐ ஹாவ் டு ஸ்டார்ட். இந்த படத்தில் எப்படின்னா அவர் என்ன நினச்சாரு, என்னை தவிர மற்ற எல்லாருமே நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி, ஸோ நான் இப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தேத்தி ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப்கோர்ஸ் நடிப்பு அரக்குன்னா எஸ்ஜே. நான் வந்து அவரோட டைரக்ஷனோட பயங்கர ஃபேன். ஸோ படங்கள் பார்த்துட்டு நான் ரசித்தேன் ரொம்ப. பட் ஷூட்டிங்கில் வந்து ஐ பிகேம் another fan of his acting. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட உரையாடல்கள், அவரோட நான் பேசினது, ஜோக்ஸ் அடித்தது, நாங்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணது, ஏன்னா வி கம் ஃப்ரம் த சேம் டைம். ஸோ ரொம்ப நாங்கள் வந்து ஆக்சுவலி அருண் ஹேட் அ டஃப் டைம் எங்களை ஷார்ட்க்கு ஒரு தடவை கூப்பிடும் போது. எஸ்ஏ, தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல்வேஸ். அண்ட் ஃபேன்டாஸ்டிக் ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து அவரோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருக்கீங்க. இதில் வந்து ரொம்ப கூலாக, கிளாஸியாக, ஒரு ஸ்டைலிஷாக, சப்டியூடாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அண்ட் சுராஜ், நீங்கள் வந்து படத்தில் மட்டும் இல்லை, பட் இன்டர்வியூஸ் அண்ட் மேடையிலையும் கலக்குறீங்க. another ரேஞ்ச். அந்த ஒரு இன்டர்வியூ நாங்கள் பண்ணோம், அதில் என்னது குமார் என்னப்பா எப்படி அது வந்து மீம் கான்டென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃபனி. அந்த மாதிரி நான் விழுந்து சிரிச்சதே கிடையாது. எனக்கு இருமலே வந்து அடுத்த நாள் டப்பிங் பண்ண முடியாமல் போச்சு. பட் what a fantastic performer you are, Suraj. You really, எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த படத்தில் வந்து எங்கள் எல்லாரோடையும் டைலாக்ஸ் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்தோம். ஒரே ஷாட் வந்து ஒரு 15-16 மினிட்ஸ் போவோம். முக்கால்வாசி டைலாக்ஸ் அவர் தான் பேசியிருப்பார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். டேம் குட்ஸ் சுராஜ். அண்ட் தென் வி ஹேவ் பிருத்வி அண்ட் பாலாஜி, மாலா, பார்வதி, ராஜேஷ், எல்லாருமே, ரமேஷ், இந்திரா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாமே இது ஒரு ரொம்ப டஃப்பான மூவி. த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஒரு டஃப்பான ஃபில்மு. அந்த ஃபில்மை வந்து நீங்கள் யூ ஹேண்டில் இட் இன் அ மோர் டஃப் வே. யூ கைஸ் ஆர் ரியலி டஃப் அண்ட் யூ ஹேண்டில் இட். இட்ஸ்
கம் அவுட் ஸோ வெல் பிகாஸ் ஆஃப் யூ ஆல். ஒருத்தன் உட்காந்துட்டு என்னை பற்றி எதுவுமே சொல்லியே நினச்சிட்டு இருக்காங்க, எப்படிமா சொல்லாமல் இருப்பேன். துஷ், இந்த படத்தில் கலைவாணி வந்து இந்த படம் நான் பார்த்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கம் டு மைண்ட் ஆஃப்டர் தி see the film. கலைவாணி நினச்சா நீ தான் பண்ணியிருக்க. ஐ திங்க் இட்ஸ் த வே யூ புட் யுவர் செல்ஃப் இன் த வே. நோ, யூ ப்ளீஸ் இட் உட்காருங்க. தேங்க்ஸ். நீங்கள் த வே அதில் உங்களோட கமிட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணது, இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். லைக் பிருத்திவா சொன்னார்ல, ஒரு ஷாட் தூக்கி போடுற ஷாட்டு, அது ஒரு லைக் ஃபைட்டரே பண்ண முடியாத ஷாட்டை ஃபைட்டர் கூட அது பண்ணும்போது ஐ திங்க் அருண் லைக் இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணான். பறந்து போய் அடித்து அமையக்கோ ஒரு ஷாட்டில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில். தட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து ராயன்லேயும் நீங்கள் அது மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சு அடித்தாங்க. காரை வச்சு தான் அடிக்கல. பட் வாஷ் பேசன், ஐ திங்க் எவ்ரி திங் யூ ஹிட் வித். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட், பட் கீப் கோயிங் கேர்ள். ஐ திங்க் யூ ஹவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஆல் த வெரி பெஸ்ட். மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹியூஜ் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஃபேன்ஸ். இந்த படம் உங்களுக்காக தான். இந்த நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, அது உண்மை. நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது உங்களை நினச்சி தான் பண்ணுறேன். அண்ட் எல்லா மேடையிலையும் உங்களை பற்றி பேசிட்டேன். ஸோ அது வந்து நான் வந்து புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. என்னன்னா சார், ஒரு படத்துக்கும் ஒரு கேரக்டருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற லிமிட்டே கிடையாது. அது ஒரு லிமிட்லெஸ். அதை எப்படி புஷ் பண்ணுறீங்கன்ற டவுட் எனக்கு வந்துட்டே இருக்கும். யார் மேலே எது மேலே இருக்கிற அந்த தீரா காதல் இதை பண்ண வைக்குது சார்? இல்ல, ஏன்னா சியான் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சாலே லைக் பர்சனலா உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி லவ்வபிள், பயங்கரமா லவ் காட்டுவீங்க. நீங்க யார் மேல அதிகமா லவ் காட்டுவீங்க? என் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் விக்ரம். ஆக்சுவலி நான் வந்து சரி அவங்கள வெளியில வச்சிடலாம். அது எனக்கு வந்து லவ்னா அந்த படம் பண்ற போது இப்போ அபிதா குச்சலம்பால் அது வந்து ஏன்னா நான் கேரக்டராக மாறிடுவேன். ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல யாராவது இன்டர்வியூவில் கேட்டு அவங்கள தான் சொல்லுவோம். தேவ திருமகள் சொல்ற போது நான் ஆஃப்கோர்ஸ் தேர் இஸ் நோ லவ், பட் சாரான்னு சொன்னேன். தாண்டவம் பண்ற போது ஸ்வீட்டி. ஸோ இந்த டைம் நான் கலைவாணி தான் சொல்லணும். பட் ஆஃப்கோர்ஸ் பட் எனக்கு வந்து தெரிஞ்சு என்னோட தீராத காதல் வந்து என் ஃபேன்ஸ் தான். ஐ திங்க் அண்ட் சம்டைம்ஸ் அபிஷேக் ஆல்சோ வந்து அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ். அபிஷேக் கூட இப்போ நீங்கள் லைக் ஸ்டேஜில் திடீர்னு அன்றைக்கி வந்து ஏதோ பேசும்போது நிறைய விஷயம் சொன்னேன். நானே வந்து அப்படிலாம் நான் பண்ணுறேனோ அப்படிலாம் நினச்சிருக்கேன். தேங்க்யூ. நான் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தேன் சார். நான் உங்கள் பர்மிஷனோட சொல்லிடுறேன் குயிக்காக. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு சினிமா நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சியான் சார்கிட்டேருந்து ஒரே ஒரு மேட்டர் நீங்கள் லைஃப்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அது என்னன்னா, அவர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் படுக்கையாக இருந்தார். இந்த கதையை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் முதற்கொண்டு நான் பார்த்துருக்கேன். பட் அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பெட் ரிடனுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பர்மிஷன் காலேஜில் வாங்கி வீட்டிலேருந்தே டெசிடேஷன் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு தனி மனிதர், அது ஒரு ஒழுக்கம், கமிட்மெண்ட், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் சார். பாஸும் பண்ணிட்டாரு. ஐ திங்க் யூ ஆர் விட்னஸிங் சம்படி. விவேக் சார் சொன்ன மாதிரி சியானோட டிக்ஷனரியில முடியாதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம அந்த கிறிஸ்டியன் பேல் வந்து மிஷனிஸ்ட்ன்ற படத்துல உடம்பு குறைச்சாரெல்லாம் பேசுனீங்கல்ல சார், ஐ படத்துக்காக பண்ணதெல்லாம் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயே வராது. So thank you so much. இல்ல சார், seriously you are a great inspiration. அது வந்து ஆக்டிங்கா இருக்கட்டும், டெடிகேஷன், ஹார்ட் வர்க், the way you dress up, the way you carry yourself, எல்லாத்தையுமே பாடுறதுல பேசுறது எல்லாத்தையுமே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா, நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை செட் பண்ணிட்டீங்க சார். இல்ல சார், ஒரு பரமக்குடி தான் நினைச்சேன் சார் தமிழ் சினிமாக்கு. 2 பரமக்குடி சார். the way you push தமிழ் சினிமா நிறைய பேரால பண்ணவே முடியாது, சாத்தியக்கூறே கிடையாது சார். சார் நீங்க வீரனா தீரனா சூரனா சார்? இல்ல இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கு சார். வீரன் பிடிக்குதா, தீரன் பிடிக்குதா, சூரன், நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க பர்சனலா சொல்லணும்னா சியான். Everybody's favorite. Yeah, but I mean, of course, with permission from Arun. Sorry, Chitta. நான் உங்களை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டேன். சார் சித்தா சியான் நல்லா இருக்கு சார் இது. Yeah, actually சித்தா அதுக்கு தான் வெச்சார் அப்படி. இல்ல, the title you felt that அந்த ஒரு சவுண்டிங் அண்ட் சார் ஏன் சியான்னு கேட்க தோணுது சார்? ஏன் சியான்? இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சியான்னா ஆக்சுவலி சியான்னா தாத்தா இல்ல பெருசு. ஐ திங்க் அந்த கேங்ல வந்து தலைவன் அந்த மாதிரி ஒரு இது. Always sir, நீங்க always young sir. Too much பண்றீங்க சார். ரொம்ப false humility ஓட உச்சத்துல இருக்காரு இப்போ. Seriously. சியான்றது அவருடைய அடையாளம் இல்லையா? But I just want to say thanks to all of you guys. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு చాలా కృతజ్ఞతలు.